நற்பவி டிவைன் சேனல் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பாலசுப்ரமணியத்தின் பணிவான வணக்கங்கள். மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் உங்கள் வீட்டுக்கு 10ஆம் வீட்டுக்கும் அதிபதியாவர் குரு. ராசியாதிபதி உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் தற்பொழுது இருக்கின்றார். வரும் வைகாசி மாதம் 18ஆம் தேதி குரு 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். குரு கடகராசிக்கு செல்லும் பொழுது உச்சமடைகிறார். உங்கள் ராசியாதிபதியும் 10க்குரியவரும் உச்சம் பெறும் காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம். அந்த ராசியில் கடகராசியில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை குரு 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். குருவுக்கு 5, 7, 9 பார்வை ஸ்தானங்கள். அதிலும் 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் மிக சிறப்பான பார்வை ஸ்தானங்கள் என்று சொல்வார்கள். அந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய சொந்த வீட்டை குரு பார்க்கிறார். குரு என்பவர் தனக்காரகன், குரு என்பவர் புத்திரக்காரகன். உங்களுக்கு குரு என்பவர் உங்கள் வீட்டுக்கு அதிபதி, உங்கள் ஸ்தானாதிபதி அல்லது அந்த வீட்டுக்கு அதிபதி. ஸோ அந்த ஸ்தானத்தை, தன்னுடைய சொந்த வீட்டை ஒரு கிரகம் பார்ப்பது, அதுவும் குரு போன்ற மிகவும் பலமான கிரகம், மிகவும் சுபரான கிரகம் பார்க்கும் காரணத்தினால் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை குரு பகவான் தருவார். மீனராசி நேயர்களே, புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4, ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்களை கொண்ட மீனராசி நேயர்களுக்கு வரக்கூடிய ஒரு வருடம் முழுவதும் நற்பலன்களை குரு தருவார். குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்ற பாக்கியஸ்தானத்தை, விருச்சிக ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்ற லாபஸ்தானத்தை பார்க்கிறார். உங்கள் ராசியை குரு பார்க்கிறார். இதை விட சிறப்பான பலன்கள் வேறு யாருக்கும் கிடைக்காது. இந்த வருடம் முழுவதும் பொதுவாக குரு அதிசாரமாக செல்லும் காலத்தை தவிர மீதி காலம் முழுவதும் உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை தருவார். மீனராசி நேயர்களே, உத்திரட்டாதி நட்சத்திரம் அல்லது புரட்டாதி நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திரங்களும் குருவுக்கு மிகவும் பிடித்த நட்சத்திரங்கள். குரு சொந்த நட்சத்திரம் புரட்டாதி 4ஆம் பாதம். அவர் குரு வீட்டிலேயே இருக்கின்றார். இது ஒரு சிறப்பான அம்சம். எனவே உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் நற்பலன்கள் கிடைக்கும். இந்த ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு இருக்கும் காரணத்தினால் திருமணமாகி குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்ததி விருத்தியை குரு உண்டாக்குவார். 5ஆம் இடத்தில் இருக்கும் குருவானவர் உங்கள் ராசிக்கு 9, 11 உங்கள் ராசி ஆகியவற்றை பார்க்கும் காரணத்தினால் மிகச் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். 9 என்பது பாக்கியஸ்தானம், 11 என்பது மூத்த சகோதர ஸ்தானம், லாபஸ்தானம். ஸோ தொழிலில் லாபம், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள், மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்ல வேண்டி காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு குரு பகவான் மிக நல்ல செய்தியை தருவார். சீக்கிரமே, அதாவது இந்த மாதம் முடியும் பொழுதே உங்களுக்கு நற்பலன்கள் தெரியும். ரிசல்ட்டு முடிஞ்சு கையில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்க பாஸ்போர்ட் ரெடி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசி நேயர்களில் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம். உங்கள் உழைப்புக்கு ஒரு நல்ல பெயர், புகழ், கீர்த்தி உண்டாகும். உங்களுக்கு தேவையான இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஏஜில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரவேண்டிய அனைத்து பணமும் உடனடியாக கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நற்பலன்கள் மட்டுமல்லாது தொழில் ரீதியாக இருப்பவர்கள் அனைவருக்கும் மிகச்சிறப்பான பலன்களை குரு தருவார். சனி பகவான் உங்கள் ராசியில் தற்பொழுது உட்கார்ந்திருக்கின்றார். இதன் காரணமாக சில தடங்கல்கள், விபத்துக்கள், சிறு விபத்துக்கள் இதெல்லாம் இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் ஏதாவது இழப்புகள் இருக்கலாம். ஆனால் இனி அந்த பிரச்சனைகளை குரு ஏற்பட விடமாட்டார். குரு பார்க்க கோடி நன்மை. எனவே இந்த இழப்புக்கள் ஏதும் இல்லாமல் இருக்க நீங்கள் குருவை வணங்க வேண்டும். குருவை வணங்குவது என்பது தட்சிணாமூர்த்தி நவக்கிரகங்களில் இருக்கக்கூடியவர்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சென்று வணங்குவது சிறப்பு. அல்லது சனிக்கிழமைகளில் சென்று வர கண்டிப்பாக நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பொழுது உங்கள் குழந்தைகளுக்கு மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள், நீங்கள் 50, 60 வயதை கடந்தால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு உங்களால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை
குரு பகவான் ஏற்படுத்தி தருகின்றார். வரக்கூடிய அக்டோபர் மாதத்திலிருந்து ஜனவரி மாதம் வரை குருவானவர் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்ற ஸ்தானத்திற்கு செல்கின்றார். அப்பொழுது 12ஆம் இடத்தையும் உங்கள் ஸ்தானத்திற்கு 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் குரு பார்ப்பார். அப்பொழுது உங்களுக்கு சில நற்பலன்களும் கிடைக்கும். 12ஆம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால் விரயங்களும் ஏற்படலாம், தனவரவும் உண்டு. இருந்தாலும் கூட அந்த 4 மாதத்திற்கு பிறகு திரும்பி ஜனவரி மாதம் முதல் இந்த வருடம் முடிய மிகச்சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மீனராசி நேயர்களே, நீங்கள் சகஸ்ர லக்ஷ்மீஸ்வரரை தரிசனம் செய்து வாருங்கள். உங்களுக்கு எல்லா நற்பலன்களும் கிடைக்கும் என்று உறுதியாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.